பாவலர் எரிசின கொற்றவன் அவர்களின் திருநங்கை. தன்னை உணர்வதுதான் தரணியிலே பெரியதென்றால் பெண்ணாய் தான் உணரும் திருநர்தான் பெரியரன்றோ. உடம்பினிலே சரிபகுதி உமை கொண்ட ஈசருக்கு பெண்மனமும் சரிபகுதி உண்டென்றால் உண்மையன்றோ. பாரதத்தில் அரவானை பலி கொடுத்து போற்றிவிட்டு அரவானை மணந்த எம்மை அசிங்கமென்றால் தவறன்றோ. அரவானின் மோகத்தை மோகினியாய் தீர்த்து வைத்த பெருமாளை திருநர் என்றால் பெருங்கோபம் வருமன்றோ. இறைவன் படைப்பினிலே இழிந்த உயிர் நாங்கள் என்றால் இழிவாக எமை படைத்த இழிந்த பொருள் இறைவனன்றோ. வெறுத்து எம்மை ஒதுக்கினீர்கள், வேலை கேட்டால் துரத்தினீர்கள், பலவகை பெயர்கள் சூட்டி பழித்துரைத்து வருத்தினீர்கள். கடை நிறைந்த வீதிகளில் கைகள் தட்ட ஆசையில்லை, காமத்தினை மூலமாக்கி காசு செய்தல் நோக்கமில்லை. இயல்பாய் ஒரு வாழ்க்கை வாழ இதுவரைக்கும் இயலவில்லை. என் வாழ்க்கை என் விருப்பம் எவருக்கும் ஏன் புரியவில்லை. நிலத்தில் விழும் நிழலினை நீர் நிராகரிக்க என்றிடுமா? நீலக் கடல் மீது நின்றாடும் கடலலையை நீங்கள் நினைத்து விட்டால் நிறுத்திடத்தான் முடிந்திடுமா? கால நேரம் கடப்பதை நீர் கட்டி வைக்க என்றிடுமா? காலை வரும் கதிரவனை கார்மேகம் மறைத்து விட்டால் காணாமல் போனதென்று கருதிடத்தான் முடிந்திடுமா? இயலாது என உரைக்க உலகினிலே பலவும் உண்டு, மறைத்து வைக்க இயன்றிடாத உணர்வுகளும் அவற்றில் ஒன்று. உணர்ந்ததையே வாழும் இந்த உண்மை மனிதர்களை உளமாற வாழ்த்திடுங்கள், உறவாக ஏற்றிடுங்கள். உடலுக்குத்தான் மேலாடை, உள்ளத்துக்கு ஏன் ஆடை? உள்ளத்து ஆடையினை உரித்து எரிந்துவிட்டு உணர்ந்ததையே வாழும் இந்த உண்மை மனிதர்களை உளமாற வாழ்த்திடுங்கள், உறவாக ஏற்றிடுங்கள்.